அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. என்ன ஃபீட்பேக்னா, ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் வந்துட்டு போன சர்க்கரை நண்பர்கள் தங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்திருக்காங்க. அதில் 1-2 சொல்லலான்னு நினைக்கிறேன். அவங்க காலையில் இட்லி, மத்தியானம் சாதம், நைட்டு தோசை அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ ஒரு வேளை உணவு மில்லட் சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழித்து எடுத்த சுகர் லெவல் கன்சிடபிளி கம்மியாக இருக்குது. முதல்ல 250 260 எல்லாம் இருந்தது, 180 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 180ங்கிறது ஓரளவுக்கு அப்ரிஷியபிள் தான். பட் அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பட் அப்ரிஷியபிள், பரவாயில்லை. அப்போ ஒருவேளை உணவை மாற்றுகின்ற பொழுதே இந்த பலன் என்றால் 3 வேளை உணவை மாற்றினால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க நினைக்கலாம், இது ரொம்ப சிரமமாச்சுன்னு. சிரமங்களை தாண்டினதுக்கு அப்புறம்தான் நமக்கு பலன் கிடைக்கும். முதல்ல வயல் எடுத்துங்க, நாட்டு நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை களையெல்லாம் எடுத்து அதை வளர வைத்து கதிரை அறுத்து அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி அதுக்கப்புறம் காசு பார்க்குற பல ஸ்டெப்ஸ் இருக்குது. கடைசியில் காசை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிட்டோடனே உங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும்போது 3 வேளை சாப்பிடும்போது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு 3வது நாள் டயட் உங்களுக்கு சற்று டிஃப்ரெண்ட்டான டயட். கோதுமை அவல் வாங்கிக்கோங்க. கோதுமை அவல் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை நல்லா கழுவிடுங்க. 2-3 கழுவினீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் தண்ணீரெல்லாம் போயிடும். அப்புறம் அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தோம்னா அரிசி மாதிரி ஆகிடும். அப்படி எடுத்தோம்னா அரிசி மாதிரி ஆகிடும். ஒரு சின்ன வானலியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சம் சீரகம், கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. இதை அப்படியே லைட்டாக புரட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்திங்கன்னா 1 கப் அவல் சாதம் ரெடி. எவ்வளோ நேரம் ஆகும் தயாரிக்கிறதுக்குன்னா, குறைஞ்சது 5 முதல் 10 நிமிடங்கள். வெரி வெரி ஹெல்த்தி டயட் இந்த மார்னிங். உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. 11 மணிக்கு வழக்கம் போல் ஜூஸ் சாப்பிட போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஜூஸ் ரொம்ப சுலபத்தில் செய்யக்கூடிய டொமேட்டோ ஜூஸ். 4 தக்காளி பழத்தை போடுங்க, மிக்சியில் அடிங்க. அடித்து அப்படியே வடிகட்டுங்க. அதில் ஒரு லெமனை புழிஞ்சிருங்க, சால்ட்டை போடுங்க, குடிங்க. அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு கூட போகலாம், கெட்டு போகாது. ஏன்னா லெமன் இருக்கிறதுனால, தக்காளியும் புளிப்பு லெமனும் புளிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 11 மணிக்கு நல்லாயிருக்கும். ஐஸ்லலாம் வச்சு சாப்பிட வேண்டாம். சும்மா ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போனால் அந்த என்ன டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா 1 கப் 150 ml இருக்கணும். 150 ml கம்மியாக வேண்டாம், 150 ml இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு நீ கொஞ்சம் குடி, நீ கொஞ்சம் குடின்னு சொல்லி கடைசியில் நான் டம்ளர் மோந்து பார்க்கக்கூடாது. நமக்கு 150 ml, அது போக மிச்சம் இருந்தால் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டயட் இன்னைக்கு சாமை அரிசி, தினை அரிசி, வரகரிசி, ஏதாவது ஒரு அரிசியில் சாதம். அதுக்கு கோவைக்காய் அந்த மாதிரி கீரை இருந்தால் பொரியல், கோவைக்காய் பொரியல் அல்லது முட்டைக்கோஸ் பொரியல் அல்லது முள்ளங்கியை நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணலாம். முள்ளங்கி ரொம்ப நல்லா இருக்கும். முள்ளங்கியை கட் பண்ணி வேக வச்சோம்னா பாதி காரம் கம்மியாயிடும். அதை கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அது ஒரு பொரியல். முள்ளங்கி இஸ் த வெரி குட் டயட். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த முள்ளங்கி சாறு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 4 மணிக்கு சாப்பிடக்கூடிய டயட்டில் வழக்கம் போல் வேர்க்கடலை இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. வெறும் வேர்க்கடலை, தேங்காய் சில்லு, 4 தேங்காய் சில்லும் கொஞ்சம் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலையே ஒரு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்குங்க. அப்புறம் 6 மணிக்கு வீட்டில் 2 சப்பாத்தி இல்லைன்னா 1 கப் கோதுமை உப்புமா. இது இன்னைக்கு 3ஆம் நாள் டயட். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நோட் பண்ணாத அன்பர்கள் அப்படி இருந்தால் ஒரு முறை நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயட் சார்ட்டை நான் கொடுத்துறேன். அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு சூப்பரான டயட். ஏன்னா இதை கொடுத்து என்னோட பேரங்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டதுக்கு பேர் அந்த பையனு, தாத்தா எனக்கு அந்த அவல் வேணும் வேணுங்க. அது வரைக்கும் அவளே சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி கொஞ்சம் அவல் எடுங்க, தண்ணி தெளித்து கழுவிட்டு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போடுங்க, கொஞ்சம் பனங்கல்கண்டு போடுங்க, கொஞ்சம் அத்திப்பழம் நீங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அத்திப்பழம் ரவுண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. அத்திப்பழம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ப்ராசஸ் பண்ணி ரவுண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க.
அந்த அத்திப்பழம் 2-3 அத்திப்பழத்தை நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா விரவி ஒரு கப்பில் கொடுங்க. பசங்க நல்லா மென்று சாப்பிட்டோம். வெரி குட் டயட் ஃபார் மலச்சிக்கல். இந்த குழந்தைங்க வந்து மலம் போகிறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது, சொல்லவும் மாட்டானுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மலத்தை வெளியே கொண்டு வரும். அருணகிரிநாதருடைய சில வரிகளில் வரும்போது, சில வரிகளில் மல ஜலம் கழித்தாயா அப்படின்னு கேட்பாரு. மல ஜலம் கழித்தாயா அப்படின்னு எடுத்தோன்னே, ஃபஸ்ட்டு நம்ம டாய்லெட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு மலம் வரணும், அப்புறம் ஜலம் வரணும், அதாவது யூரின் வரணும். அது எத்தனை பேருக்கு வருதுன்னு பாருங்க. மல ஜலம் வந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஜலம் மலம் வந்துன்னா சம் டிஃபிகல்ட்டின்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு எத்திக்காவே இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம டயட் தான். ஃபஸ்ட்டு உட்கார்ந்தோன்னே மலம் கழியணும். அப்போ நைட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது ஒரு காரணம். அடுத்தது காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு ஒரு அன்பர் காலையில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, வாட் இஸ் த எஃபெக்ட் இன் ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர்? எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களா சார்னா, நிறைய சொல்லலாம். 2-3 எபிசோடு போடல, 2-3 வரிகள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வெதுவெதுன்னு உள்ளே போடும்போது நம்ம நைட் பூரா தூங்கும்போது நாம தான் தூங்குறோம், நம்ம வயிறு தூங்குறது இல்லை. வயிறு தன்னோட வேலையை செய்யுது. அப்போ அது சுரக்கின்ற சுரப்பியிலிருந்து வருகின்ற அமிலத்தன்மை வயிற்றுக்குள்ளே இருக்கும். நம்ம குடிக்கிற தன்மையை உள்ளே போய் சமணப்படுத்துது ஃபஸ்ட்டு. 2வது வயிற்றுக்குள்ளே போகிற தண்ணீருக்கு அழுத்தும் சக்தி இருக்குது, ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். அது என்ன செய்யுது, அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணும்போது மலத்தை போய் இழக வைக்குது. வயிற்றுக்குள்ள இருக்க மலத்தை இழக வைக்குது, அப்படியே லூஸ் பண்ணி விடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலம் தானாக வெளியில் வந்துடும். இதுக்கு ரெகுலராக செஞ்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் கோயிங் ஃபார் மோஷன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, சார் டாய்லெட் போனால் பயங்கர சத்தமெல்லாம் விழுந்தாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்றாரு சார்னு. ஆமாம், அவ்வளோ தூரம் முக்கி 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 மிச்ச செல்களெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தோம்னா தானாக வெளியே வரணும். மலம் கழியணும், மலம் கழியணும். நாம் மலத்தை கழிக்கக்கூடாது, அதை வெளியே தள்ளக்கூடாது. உட்கார்ந்தோம்னா போகணும். அதுக்கு காரணம் இந்த வாட்டர் தெரப்பி. கண்டிப்பாக காலையில் 150 ml எடுத்துங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்ம உடம்புல நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. தண்ணீர் வந்து பிளட் கலரில் இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து நிறைய சுரப்பிகள், நாளமில் சுரப்பிகள்லாம் இருக்குது. அது ஹார்மோன்களை சுரக்குது. இது எல்லாமே லிக்விட் லெவல் தான். இது போக நம்ம டெய்லி மினிமம் 2 liters ஆஃப் வாட்டர் குடிக்கிறோம். மினிமம் 2 liters. சில பேர் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்க 1 liter கொடுக்க சொல்லியிருப்பாங்க டாக்டர். அப்போ அவங்க கிட்னி கொஞ்சம் லோடு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 1 liter. பட் நார்மலாக நம்ம 2 liter to 3 liter தண்ணி குடிக்கலாம். எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கெப்பாசிட்டி ஆஃப் பாட்டில் வாங்கிக்கோங்க. 3 liters or 2 liters கெப்பாசிட்டி வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. அந்த டம்ளரில் ஊற்றி ஊற்றி குடிக்க குடிக்க உங்களுக்கு அதனுடைய லெவல் தெரிஞ்சு போயிடும். அப்போ 2 liters மேலே குடிக்கலாமெல்லாம் தாராளமாக குடிக்கலாம். வாட்டருக்கு வந்து இது கிடையாது, பட் ஃபார் தி அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர். சில பேர் குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க நிறைய குடிக்க வேண்டாம், ஏன்னா கிட்னி லோட் ஆகும். அது வேலைப்பளு ஜாஸ்தியானால் அது சிரமப்படும். அதனால மினிமம் 2 liters குடிச்சிருங்க. அதில் நான் காலையில் கொடுக்குற 150 ml, அது போக காலையில் ஜூஸ் ஆகின 150 ml, 300 ml அதிலே போயிடும். பட் 300 ml போக 2000 cc-யில் 300 போனால் 1700 cc இருக்குது. அந்த தண்ணி குடித்தா போதும். இதில் வந்து அல்கலைன் மீடியா இருக்கிற நீங்கள் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ்லலாம் ஃபில்டர் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அயான்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க, சக்கை வாட்டர் மட்டும் கொடுப்பாங்க. அது நாட் அட்வைசபிள். நம்ம வீட்டிலேருந்து காய்ச்சி எடுத்துகிட்டு போய் பாட்டில் கொண்டு போய்க்குங்க. அந்த வாட்டரில் வந்து அயான்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த சக்கை தண்ணி குடிச்சு பிரயோஜனம், நம்மளுக்கு மினரல்ஸ் வேணும். அப்போ அதுபோக நம்மளுக்கு வந்து நம்ம இன்னொன்று சொல்ல போனோம்னா, நம்மளை வந்து நார்ச்சத்து வேணும், புரதச்சத்து வேணும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் வேணும். இதெல்லாம் இருக்கிற உணவாக தேடி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்க, உடம்பாக இருக்கும். இல்லைன்னா உடம்பு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணமாக ஒரு என்ஜினில் ஆயிலுடைய கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த என்ஜின் நல்லா வேலை செய்யும். அந்த ஆயில் அடல்ட்ரேட்டட் ஆயில்னா அந்த என்ஜின் வில் பி கிவிங் ட்ரபிள். அதனால தான் இப்போல்லாம் சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிலை கண்டுபிடிச்சி எல்லாம் என்ஜின்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க.
அது மாதிரி நம்ம உடம்பு என்ன தேவையோ அது கரெக்டாக பார்த்து கொடுத்தோம்னா அது பேசாமல் இருக்கும். குழந்தை அழுதுன்னா அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்து தானே கொடுக்குறோம், அளவாக தானே கொடுக்குறோம், ஓவர திணிக்கிறது இல்லை. அது சாப்பிட்டுட்டு அமைதியப்படுத்து. அது மாதிரி தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்பே ஒரு குழந்தை மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆக உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இந்த உணவில் சற்று கவனம் செலுத்தினால் பிற்காலம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு ஒரு துணை தேடுவார். அவருடைய வயசு 60 தான். அது தப்பான சமாச்சாரம். நம்ம டிபெண்ட், நம்மளை தான் டிபெண்ட் பண்ணணும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். இவங்க ஒருத்தர் செய்ய சொல்லி தொந்தரவு பண்ண தப்பு. அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு வந்துச்சுன்னா அதெல்லாம் பின்னால உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களா எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். அப்புறம் கடைசியா நைட்டு தூங்கும்போது மனத்தை ஒருமுகப்படுத்தி தூங்குங்கள். அது என்ன மனத்தை ஒருமுகப்படுத்தி தூங்குங்கள் அப்படின்னு சொன்னா, மனத்துல எந்த விதமான பாரமும் இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன வழினா, பாட்டு கேளுங்க. பழைய பாட்டெல்லாம் கேளுங்க. அருமையான பாட்டெல்லாம் இருக்கு. திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு கோல்டன் வாய்ஸ் மறுபடியும் 3 பாட்டு செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஒவ்வொரு நாளும் 3 வாய்ஸ் வரும். கோல்டன் வாய்ஸில் 3 பாட்டு வரும். கோல்டன் விங்ஸில் இந்த எபிசோடு வரும். இது எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் வரும், வாட்ஸ்அப்லேயும் வரும். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு என்னை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.